Assalamu alaikum. Very good evening to all. கிளாஸ்ல நாங்க ஃபங்க்ஷன்ஸ் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா அதில் பேசிக்கான சில ஃபங்க்ஷனை நாங்கள் பார்த்தோம். எப்படி அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது சம்பந்தமாக நேற்றைய கிளாஸ்ல நாங்கள் பேசியிருந்தோம். அதில் வந்து முக்கியமாக சம், அவரேஜ், மேக்ஸ், மினிமம், அதே போல கவுண்டா, இது மாதிரியான ஒரு சில பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், ரன் பண்ணி பார்த்திருந்தோம். ஓகே, இன்றைய கிளாஸ்ல நாங்கள் பிவோட் டேபிள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம். பிவோட் டேபிள் பொறுத்தவரையில பிவோட் டேபிள்ங்கிறது இன்சர்ட் டேபிள் ஆரம்பத்தோட டேபிள்ஸ் என்ற ஆப்ஷன் எங்களுக்கு தந்திக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் பிவோட் டேபிள். நம்ம டேபிள்ன்றது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இது வந்து ஒரு டேபிள், ஜஸ்ட் அ டேபிள். ஓகேவா? அது என்ன பிவோட் டேபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பிவோட் டேபிள்ங்கிறது இதை நாங்க எங்க யூஸ் பண்ண போறோம், எந்த இடத்துல இது எங்களுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் இத மாதிரியா எக்ஸாம்பிளுக்கு இத மாதிரியான ஒரு பெரிய டேட்டா இருக்கிற டைம்ல, இது ஒரு டேட்டா இல்லையா, செட் ஆஃப் டேட்டா. ஒரு கம்பெனியில சேல்ஸ் நடந்த ஒவ்வொரு ரீஜன்லையும் சேல் நடந்த டேட்டா தான் எங்களுக்கு இன்னைக்கு தந்திக்கிறாங்க. அப்ப இப்படியான ஒரு செட் ஆஃப் டேட்டா, ஒரு பெரிய டேட்டா செட் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கிற டைம்ல நாங்க வித்தியாசமான முறையில அதை நாங்க விஷுவலைஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நாங்க டேட்டா சார்ட் கொண்டு யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், அந்த டேட்டாவை நாங்க விஷுவலைஸ் பண்ணலாம், பார்க்குறவங்களுக்கு ஈஸி பண்ணி கொடுக்கலாம். பிவோட் டேபிளை பொறுத்தவரையில சமரி பண்ணி தரக்கூடிய, எங்களுக்கு ஓவியூவாக ஒரு சமரிய தாரத்துக்கான ஒரு மெத்தட் தான் பிவோட் டேபிள். ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த டேட்டால ஒவ்வொரு ரீஜன்லையும் எவ்வளவு சேல் நடந்திக்குது, யார் யாரு சேல் பண்ணிக்கிறாங்க, எந்த அக்கௌண்ட்ல இருந்து செல் ஆகிக்குது, எந்த மந்த்ஸ்ல வந்து செல் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லி சில டேட்டா தந்திக்கிறான். அப்ப இந்த டேட்டா வந்து என்ன செய்ய முடியாது, நாங்க வந்து ஒரே பார்த்துட்டு கேளாது. அதாவது இதுல நாங்க ஒரு சமரி வியூ ஒன்று எடுக்கணுமாக இருந்தேன்னு சொன்னால், இப்ப ஈஸ்ட்ல இங்க நீ பாருங்க, ஈஸ்ட் 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 ஈஸ்ட்னு சொல்லி 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டாங்களை தந்திக்கிறான். அப்ப இதை வந்து ஒண்டா நாங்க என்ன செய்யறது, கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ இதை வந்து நாங்க என்ன செய்யறது, ஒரு சமரி பண்ணி எடுக்கிறது, ஈஸ்ட் ரீஜன்ல எவ்வளோ சேல் ஆகி இருக்குது, யார் யார் வித்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமரி பண்ணி எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா தான், ஒரு ஆப்ஷன் தான் பிவோட் டேபிள். இதே இது நாங்க என்ன செய்யலாம், கிளாஸ்லையும் நாங்க அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்ல மார்க்ஸ்லையும் இதை நாங்க செய்யலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒரு சர்டன் ஸ்டூடெண்ட் வந்து குறித்த சில பாடங்கள்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திக்கிறார், அப்ப அந்த மார்க்ஸ் அப்படியே சமரி பண்ணி எடுக்கிறது. ஒரு கிளாஸ் இல்லாட்டி ஒரு டிவிஷன், இப்ப கிரேட் 6 டிவிஷன் ஓ கிரேட் 7 டிவிஷன்ல மார்க்ஸை வந்து என்ன செய்யறதுனா சமரி பண்ணி எடுக்கிறதுக்கு உதவக்கூடிய, நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் பிவோட் டேபிள். ஸோ முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், பிவோட் டேபிள் சொன்னார் என்ன, அதை எங்க யூஸ் பண்ண போறோம், அந்த ஃபீச்சர் நாங்க எங்க யூஸ் பண்றது என்றதான் இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம். ஓகேவா? அப்ப முதலாவதாக நான் சொன்ன ஒரு செட் ஆஃப் டேட்டா, ஒரு எனாமஸ் டேட்டா ஆகிக்கிற டைம்ல நாங்க என்ன செய்யறது, அந்த டேட்டாவை அதிகமான டேட்டா ஆகிக்கிற நேரத்தில் அந்த டேட்டாவை நாங்க சமரி பண்ணி எடுக்கிறது, எங்களுடைய லேசாக அதை விளங்கி கொள்றது, இல்லாட்டி லேசாக பார்த்து அந்த டேட்டாவை நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொள்வதற்கு ஏத்தாப்புல என்ன செய்யறது, நாங்க சமரி பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நாங்க பிவோட் டேபிள் யூஸ் பண்றோம். உதாரணமாக நான் இப்படி ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றதா இருந்தால், ஆஹ் இதே கம்பெனி எடுத்துக்கணும், சேல்ஸ் பர்சன் வந்து இது ஒரு கம்பெனியாக நீங்க இமேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கம்பெனியில ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன, வெஸ்ட் ரீஜன்ல வந்து சேல்ஸ் வந்து குறைய போகுது, குறை குறைவாக நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்ப அந்த சுச்சுவேஷன்ல மேனேஜர் என்ன செய்யணும்,
ஒவ்வொரு இதா வந்து வெஸ்ட்ல வந்து என்ன செய்யலாது, யார் யார் என்ன வித்திக்கிறான், இந்த மாசத்துல குறைய பட்டிக்குது, செல் நடந்திக்குது அப்படின்றது ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு கேளாது. ஸோ அவ ஒரு மேனேஜர் வந்து சமரியை தான் என்ன செய்வார் எடுத்து ஆஹ் எங்க குறை வந்திருக்குது என்றதை அவர் பார்க்கறதுக்கு லேசா யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இது இருக்கு. அப்படி இல்லாம அவரு ஒவ்வொன்றா பார்த்து கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது, இப்ப இந்த வெஸ்ட்ல இருக்கக்கூடிய அவ்வளோத்தையும் அவர் கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு டைம் போகும் இல்லையா. ஸோ இப்படியான டைம் வேஸ்டேஜை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழிதான் பிவோட் டேபிள் எங்களுக்கு அதை சம்மரி பண்ணி தரக்கூடியது. அடுத்த விஷயம், பிவோட் டேபிள் வந்து எப்படி நாங்க கிரியேட் பண்றது சம்பந்தமாக தான் அடுத்து நாங்க பார்க்க போறோம். ஓகேவா. முதலாவதாக நாங்க என்ன செய்யணும் சொன்னால், நாங்க எந்த டேபிள்ல நாங்க பிவோட் டேபிள் கிரியேட் பண்ண தேவைப்படுது எங்களுக்கு. நாங்க இன்னைக்கு வந்து ஒரு டேட்டா வச்சுக்கிறோம், செட் ஆஃப் டேட்டா. அப்ப இந்த டேட்டா இருக்கக்கூடிய டேபிள்ல தான் நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு வந்து பிவோட் டேபிள் கிரியேட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ நாங்க இந்த டேட்டாவை என்ன செய்வோம், முதலாவது இந்த டேபிளை வந்து முதலாவதாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஓகேவா. முதலாவதாக என்ன செய்யறோம், நாங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு, செலக்ட் பண்ற டைம்ல நாங்க ஒன்று நான் வச்சுக்கொள்ளணும், இதை ஹெடரையும் சேர்த்து தான் என்ன செய்யணும், நாங்க கட்டாயம் செலக்ட் பண்ண வேண்டியது. சேல்ஸ் பேர்சன், ரீஜன், அக்கௌண்ட், ஆர்டர், அமௌண்ட், மந்த் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஹெடர் ஒன்று வச்சு, இதே இது நாங்கள் கிளாஸ் இருந்துக்கிட்டு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஈக்கும், டிவிஷன் ஈக்கும், அதே மாதிரி அவங்களோட சப்ஜெக்ட் கோட் ஈக்கும், அதே மாதிரி அவங்களோட மார்க்ஸ் ஈக்கும். ஓகேவா. அப்போ நான் என்ன செய்யணும், கட்டாயம் அந்த ஹெடரையும் சேர்த்து தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். தென் இன்சர்ட் என்ற ஆப்ஷன்ல நாங்கள் இன்சர்ட் என்ற ஆப்ஷன்ல பிவோட் டேபிள் என்ற ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணி நம்ம சொன்னால் எங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து என்ன செய்யும், ஓப்பன் ஆகும். ஓகேவா. பாருங்க, இப்படியான ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், பிவோட் டேபிள் ஃப்ரம் டேபிள் ஆஃப் ரேஞ்ச். ஓகேவா. இப்போ இது இன்னைக்கு என்ன கேட்டு வருதுன்னு சொன்னால், இந்த டேபிளை நீங்க புதுசா கிரியேட் பண்ண போற டேபிள் வந்து நியூ ஒர்க் ஷீட்ல ஓப்பன் பண்ணவா, இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் நீங்க நேரத்தோட கிரியேட் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஒர்க் ஷீட்ல ஓப்பன் பண்ணவா என்ற ஆப்ஷன் எங்களுக்கு கேட்டு வருது. ஓகேவா. எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் புது ஒர்க் ஷீட் ஒன்றில் என்ன செய்யலாம், இதை கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை நாங்கள் நேரத்தோடய நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு ஒர்க் ஷீட் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்டு லொக்கேஷன் எங்கே இருக்குது, நாங்கள் எங்களோட பிசியில் இல்லாட்டி எங்கள் லெப்ல வந்து எந்த இடத்துல நாங்கள் அந்த ஒர்க் ஷீட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த இதை வந்து நாங்கள் என்ன செய்வோம், இந்த இடத்துல கொடுப்போம். ஓகேவா. நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு நியூ ஒர்க் ஷீட் என்றதை கொடுக்குறேன். ஓகேவா. கொடுத்து நீங்க இந்த டேபிள் ஒன் இருக்கிறத வந்து நீங்க சேஞ்ச் பண்ண போகவா, நாம் சம்டைம்ஸ் என்ன செய்யலாம், சில எரர்ஸ் நேம்ல வந்து நான் சேஞ்ச் பண்ண டைம்ல எரர்ஸ் வரலாம். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நீங்க இதுக்குள்ள உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து நியூ ஒர்க் ஷீட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுப்போம். ஓகேவா. ஓகே கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு நியூ ஒர்க் ஷீட் ஒன்று வந்துடு. பாருங்க, இது நாங்க நேரத்தோட இருந்தது இல்லையா. ஷீட் ஒன்னுங்கிறது இப்ப புதுசாக நியூவாக கிரியேட் ஆகிக்கக்கூடியது. இப்ப இதுல வந்து நாங்க என்ன செய்யணும், இப்ப இந்த ஒர்க் ஷீட்ல தான் நாங்க எங்களோட பிவோட் டேபிள கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போறோம். ஓகேவா. ஒண்ணும் என்ன செய்யல, நாங்க பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணல. ஆரம்பமாக நான் செஞ்ச விஷயம், இன்சர்ட் டேபிள் உங்களுக்கு தேவையான டேபிளை வந்து முழுக்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டோம். தென் இன்சர்ட் டேபிள்ல பிவோட் டேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணினோம். தென் எங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிச்சு. அதுல நாங்கள் நியூ ஒர்க் ஷீட்டா இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டான ஆப்ஷன் தந்துருந்துச்சு. நியூ ஒர்க் ஷீட் கொடுத்து ஓகே கொடுத்தோம். எங்களுக்கு புதுசா ஒரு ஒர்க் ஷீட் ஓப்பன் ஆகி இருக்குது. இப்போ இந்த ஒர்க் ஷீட்ல நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னால், எங்களுக்கு தேவையான டேட்டாவை கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போறோம். ஓகேவா. ஓகே பாருங்க, இப்ப இதுல பாருங்க, நாங்க முன்னுக்கு செலக்ட் பண்ணின அவ்வளோ விஷயம், ஹெடர் செலக்ட் பண்ணிக்கக்கூடிய ஹெடர்ஸ் அவ்வளோ இங்க அப்பியர் ஆகி. ஓகேவா. இதுல வந்து நாங்க ஒன்று கிளிக் பண்ணி என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களோட டேட்டாவை இங்க இன்புட் பண்ணி கொள்ளலாம். அல்லது நான் என்ன செய்யறது, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எங்களுக்கு தேவையான இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நான் என்ன செய்யறது, ரோல வரணுமா கொலம்ல வரணுமா இல்லாட்டி ஃபில்டர் வேல்யூஸ் அப்படின்னு வந்து எந்த கொலம்ல நான் கொடுக்கணுமோ அந்த இடத்துல வச்சு நான் என்ன செய்வோம், ட்ராப் பண்ணி நம்ம சொன்னால் எங்களுக்கு அதுக்குரிய
டேட்டா வந்து ஷீட்ல இன்புட்டா. ஓகேவா? அல்லது என்ன செய்யலாம், எங்களுக்கு இதை செக் பண்ணுவதன் மூலமாக அப்படியே டேட்டா இங்க என்ன செய்யும், இன்புட்டா. ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்க, இதுல ஃபில்டர்ஸ், காலம்ஸ், ரோஸ், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் தந்திக்கிறான். ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் வந்து நாங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம், அதாவது சில விஷயங்களை மட்டும் சமரி பண்ணி எடுக்கிறது, தொகுத்து எடுக்கிறது, ஆர்டர் பண்ணி எடுக்கிறது, ஒரு ஆர்டர்ல எடுக்கிறது. ஓகேவா? காலம்ஸ்ங்கிறத நான் என்ன செய்யறது, நாங்கள் நேரத்துடைய பார்த்து ஏபிசிடி இந்த ரோல் இந்த கொலம் வைஸாக போறது. ரோஸ்ங்கிறது 1 2 3ன்னு சொல்லி ஒரு ரோவாக போகும். வெல்யூஸ்ங்கிறது இன்னைக்கு தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், என்ன வெல்யூ வரணுமோ அதை இன்னைக்கு கொடுக்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஆர்டர் அமௌண்ட்ங்கிறத நான் இன்னைக்கு வச்சு பார்ப்போம். ஓகேவா? மொத்தமா நடந்த சம் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட்ங்கிறது இன்னைக்கு ஐபிஆர் ஆகி. ஓகே. நான் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னால், எங்களுக்கு இன்னைக்கு சமரி பண்ணி எடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்க தானே அதை டிசைட் பண்ணணும். ஒரு மேனேஜரா இருந்தால் அல்லது ஒரு எக்ஸல் ஷீட்டை ஹேண்டில் பண்றவர் தான் அதை அந்த கம்பெனி தான் வந்து என்ன செய்யணும், அதை டிசைட் பண்ணணும். இன்னைக்கு எங்களுக்கு சமரி பண்ணி எடுக்க வேண்டிய விஷயம் வந்து நாங்க ஒரு சேல்ஸ் பர்சன் என்ன செய்யறோம், நாங்க இன்னைக்கு ரோலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றோம். ஓகேவா? சேல்ஸ் பர்சன் டீட்டெயில் எங்களுக்கு வேணும். தென் எந்த மந்த்ல அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை வித்திக்கிறாரு சம்பந்தமான டேட்டா எங்களுக்கு வேணும். ஓகேவா? இங்க வந்து இங்க பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்குமான டோட்டல் வந்து. ஓகேவா? அல்லது நான் என்ன செய்யலாம், இதை இன்னைக்கு போட்டோ எடுக்கலாம். அப்ப இங்கே போட்டோ எடுத்தா இது கொஞ்சம் லேஸ் ஆயிக்குது இல்லையா? ஆல்பர்ட் கத்திங்கிறவரோட டேட்டா வந்து ஒரே இதுல பாத்துடலாம் எங்களுக்கு. தென் நான் என்ன செய்யறோம், ஆர்டர் அமௌண்ட் எவ்வளவு வித்து பட்டுச்சோ அந்த அமௌண்ட்டை நாங்கள் இன்னைக்கு போட்டுரும் வேல்யூஸ்ல. ஓகேவா? போட்டோன்னா பாருங்க, இப்போ ஒரே வியூல என்ன செய்யலாம். இப்ப ஆல்பர்ட் கத்தி என்கிறவர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல எவ்வளவு சேல் பண்ணிக்கிறாரு, மொத்தமா எவ்வளவு சேல் பண்ணிக்கிறாரு, 2650 ரூபா. சரிதானே? அதே மாதிரி இவர் எவ்வளவு சேல் பண்ணிக்கிறார் மொத்தமா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இப்ப இது வந்து ஒரு சமர் இல்லையா? இப்ப பாருங்க, மொத்தமா எங்களுக்கு இது தந்தி. இப்ப இதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இது வந்து தனித்தனியாக எங்களுக்கு கால்குலேட் பண்ணிட்டு கேளாது. இதை கூட்டி இதை கூட்டி இதை கூட்டி தனித்தனியா கூட்டிட்டு இருக்கணும். இப்ப இதெல்லாத்தையும் ஈஸி ஆக்கி தரக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த பிவோட் டேபிள். நாங்க பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணனே ஒன்ஸ் பாருங்க, ஆல்பர்ட் கத்திங்கிறவர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அவ்வளோத்துக்கு எவ்வளவு வித்திக்கிறாரு, 2650 ரூபான்றது எங்களுக்கு லேசாக சமரி பண்ணி தந்துட்டு அந்த சம்மம் எங்களுக்கு வந்துட்டு இல்லையா? சோ இந்த பிவோட் டேபிள்ங்கிறது யூஸ் ஆகக்கூடிய இடம்தான் என்ன, எங்களுக்கு எந்த இடத்துல நாங்க சமரி பண்ணி எடுக்கணுமோ அந்த இடத்துல நாங்க இந்த பிவோட் டேபிளை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? இது வந்து சமரி பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் எக்ஸல் இருக்கக்கூடியது. அப்ப ரிப்பீட் நான் என்ன செய்யறேன், இதை செஞ்சு காட்டுறேன். இதை நான் வந்து delete பண்ணிட்டு, ஓகேவா? முதலாவதாக நான் என்ன செய்யணும், எங்களுக்கு தேவையான டேட்டாவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன், முழுக்க செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? தென் ரெண்டாவது விஷயம் வந்து இன்சர்ட் இந்த டேபிள்ல போயிட்டு பிவோட் டேபிள் ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் என்ன செய்யும், எங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸ்ல நாங்கள் நியூ ஒர்க் ஷீட் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நியூ ஒர்க் ஷீட் ஓப்பன் ஆகும். ஓகே. இந்த இடத்துல நான் என்ன டேட்டாவை இன்புட் பண்ண போகணுமோ அந்த டேட்டாவை நான் தான் டிசைட் பண்ணணும். எங்களுக்கு தேவைண்டா இப்ப சேல்ஸ் பர்சன், சேல்ஸ் பர்சன் தேவையில்ல, ரீஜன் மட்டும் தேவை அப்படின்னு சொன்னா ரீஜனை மட்டும் என்ன செய்யலாம், இன்னைக்கு நாங்கள் செக் பண்ணது மூலமா ரீஜன் மட்டும் எங்களுக்கு வரும். ஓகே. நாங்கள் இப்போ இங்கே ரீஜன் அண்ட் ஆர்டர் அமௌண்ட் ரெண்டையும் மட்டும் என்ன செய்வோம், நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ பாருங்க, செக் பண்ண நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸ்ட் ரீஜன்ல மொத்தமா நடந்த சேல் இவ்வளவு, நார்த், வெஸ்ட், சவுத்ல அப்ப மொத்தமாக ஒவ்வொரு ரீஜன்லையும் நடந்த அமௌண்ட் வந்து இன்னைக்கு சமரியாக தரப்பட்டிருக்குது. நாங்க இன்னைக்கு என்னத்தை செக் பண்ணிக்கிறோம், ரீஜன் அண்ட் ஆர்டர் அமௌண்ட் இந்த ரெண்டையும் தான் நாங்க என்ன செய்யும், பாக்ஸுக்கு இந்த பாக்ஸ் டிக் பண்ணி செக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் என்ன செய்யலாம், இப்படியும் நாங்க எங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
இல்லை எங்களுக்கு ரீஜன் தேவையில்ல, சேல்ஸ் பர்சன் தேவை அப்படின்னு சொன்னா இதை அன்செக் பண்ணிட்டு இதை நாங்கள் என்ன செய்யலாம், செக் பண்ணலாம். ஆர் ஈவன் ரீஜன் அண்ட் மந்த் தேவை அப்படின்னு சொன்னால் மந்தோட என்ன செய்யலாம், செக் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது எல்லா டேட்டாவும் தான் தேவை அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் என்ன செய்யலாம், எல்லா டேட்டாவையும் நாங்கள் செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பிவோட் டேபிள் என்கிறது எங்க யூஸ் ஆகுதுங்கிற ஒரு ஐடியா என்ன செஞ்சிருக்கும் உங்களுக்கு கிடைச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் வந்து எங்களோட கிளாஸ்ல ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருந்தோம் ஆரம்பத்துல. நம்பர் சம்பந்தமாக அதோட டீட்டெயில் என்ன செய்யல நாங்க ஆப்ஷன் இதெல்லாம் பார்த்து படம். அப்ப இந்த நம்பர் ஆப்ஷன் வந்து எங்களுக்கு என்னத்துக்காக தரப்பட்டிருக்குது, என்ன விஷயத்துக்காக வேண்டி இதை தந்திக்கிறாங்கன்றதை நான் செய்யணும் விளைவிக்கணும். இப்ப இந்த நம்பர் ஃபார்மேட்டை சரியா யூஸ் பண்ற டைம்ல தான் என்ன செய்யலாம் எங்களுக்கு. ஓகே, இப்ப நம்பர் ஃபார்மேட்ங்கிறது என்னத்துக்கு அவசியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, நாங்க ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்ற டைம் அந்த டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டாங்கிறத நாங்க விளங்கினா தான் என்ன செய்யலாம், அதோட ஒழுங்கான முறையில ஹேண்டில் பண்ணலாம், அந்த டேட்டா ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலாம். நாங்க யூஸ் பண்ற டேட்டா அந்த தரவு வந்து டெக்ஸ்ட் ஆகிக்குது, எழுத்து எழுத்து சம்பந்தமான டேட்டா, அல்லது நம்பர் சம்பந்தப்பட்டது, அல்லது டேட் டைமோட சம்பந்தப்பட்டதா, அல்லது பெர்சன்டேஜ் அல்லது கரன்சியோட சம்பந்தப்பட்டதா அப்படின்றத நாங்க என்ன செய்யணும், விளங்கிக்கணும். அப்ப எக்ஸல்ல வந்து இந்த நம்பர் ஆப்ஷனுங்கிறது மிச்சமே முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நாங்க இதை சரியாக இந்த ஆப்ஷனை நாங்க சரியாக யூஸ் பண்ண டைம்ல எங்களோட ஒர்க் ஷீட் வந்து பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா, பாக்குறதுக்கு என்ன பாக்குறவங்க லேசா விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு மெத்தடை என்ன செய்யும், கிரியேட் பண்ணி தரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பர் என்ற டெம்பை நாங்க கிளிக் பண்ணோடனே எங்களுக்கு ஒட்டோவாக இது ஜென்ரல் என்ற ஆப்ஷனை காட்டிக்கு. ஜென்ரல் சொன்னால் பாருங்க, சூஸ் த ஃபார்மட் ஃபார் த செல் ஃபார் யுவர் செல்ஸ் சச் எஸ் பர்சன்டேஜ், கரன்சி, டேட்டா ஆர் டைப். பொதுவாக நாங்க ஒரு செல்லுல என்ன மாதிரியான டேட்டாவை கொடுத்தாலும் அந்த டேட்டா எந்த வகையோ அந்த டேட்டாக்கு ஏத்த மாதிரி அந்த செல் எக்ட் ஆகும். உதாரணமாக நாங்க இந்த இதுல வந்து பெர்சன்டேஜ் கொடுக்குறோம், 3% அப்படின்னு கொடுக்கும். சரியா, அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒட்டோவா என்ன செஞ்சிருக்கு, இன்னைக்கு இந்த செல் வந்து பெர்சன்டேஜா மாறிக்குது. இப்போ இங்கே கிளிக் பண்ணி இதை கொடுக்குறோம், ஜென்ரல்ல இருக்குது. இதே இது இன்னைக்கு நான் வந்து ஒரு டேட்டாவை இன்புட் பண்றேன், 3%. இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அது ஒட்டோவா பெர்சன்டேஜாக மாறிக்குது. இதே இது நான் இன்னைக்கு டாலர் சைன்ல நான் 200 அப்படின்னு கொடுக்குது. ஓகேவா, இப்ப பார்ப்போம். இது வந்து என்ன செஞ்சு ஒட்டோவாக கரன்சி இந்த மாதிரி இருக்கு. அப்ப பொதுவாக வந்து ஒரு செல்லுல நீங்க எந்த மாதிரியான டேட்டாவை டைப் பண்ணினாலும் அந்த செல் என்ன செய்யும், ஒட்டோவாக நீங்க கொடுக்குற டேட்டா என்ன மாதிரியான டேட்டா அப்படின்றத விளங்கி எடுத்து அதுக்கேத்த மாதிரி ஃபங்க்ஷனாக ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட ஒர்க்கை செய்யறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எங்களோட ஷீட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது. உதாரணமாக ஒருத்தர்கிட்ட பயோடேட்டா சம்பந்தமான ஒரு சார்ட் அடிக்க போறோம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்ட முதலாவதாக நேம் வரும் இல்லையா, அதே மாதிரி அவனோட டேட் ஆஃப் பர்த் வரும், கண்டக்ட் நம்பர் வரும், இமெயில் அட்ரஸ் வரும். அதே மாதிரி அவங்களோட கிரேட் வரும், எந்த கிரேட்ல படிக்கிறாங்க. ஸோ இப்படியான டேட்டாஸ் வரும். இந்த மாதிரியான டேட்டா வார டைம்ல நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு செல் கொலமையும் நாங்க அந்த டேட்டாக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு தான் டேட்டாவை இன்புட் பண்ணணும். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், சம்டைம்ஸ் நாங்க ஜென்ரல் ஃபார்மேட்ல வச்சுட்டு, இப்ப இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்குது இல்லையா, இங்க பாருங்க ஜென்ரல் ஆப்ஷன்ல இருக்குது. அப்ப ஜென்ரல் ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னு சொன்னால் சம்டைம்ஸ் நாங்க டேட்டாவை இன்புட் பண்ற நேரத்துல அதை என்ன செஞ்சிடும், ராங்கான ஆன்சர் தரத்துக்கான வாய்ப்புகளும் எக்ஸல்ல இருக்குது.
ஸோ நான் என்ன செய்யணும், முதலாவதாக இந்த column ஃபுல்லா, இப்போ நான் இந்த column ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த columnல ஃபுல்லா நான் ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு இருந்தால், அல்லது கரன்சி டைப் டேட்டா கொடுக்க போறேன் அப்படின்னு இருந்தால், இதை செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஃபார்மேட்ல போயிட்டு நீங்க இங்க ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் வேரியஸ் டைப் ஆஃப் ஆப்ஷன் இங்க தந்திக்கிறான் பாருங்க. ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், ஷார்ட் டேட், லாங் டேட், டைம், பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஃப்ராக்ஷன், சயின்டிஃபிக் சொல்லி என்ன செஞ்சுக்கிறான், வித்தியாசமான டேட்டா டைப் தந்திக்கிறான். ஸோ நாங்க இங்க டிசைட் பண்ணினோம் என்ன, இன்னைக்கு வந்து கரன்சி என்றதான் இந்த காலம் ஃபுல்லா டைப் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நாங்க உதாரணத்துக்கு ஒருத்தட்ட சேலரியை டைப் பண்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும், சேலரி வந்து கரன்சில தான் நிற்கும். ஸோ நாங்க என்ன செய்வோம், கரன்சி இந்த ஆப்ஷனை நாங்க இன்னைக்கு எனேபிள் பண்ணினோம்னு சொன்னால் நாங்க ஒட்டோவாக, ஓகேவா, இன்னைக்கு ஃபுல்லா கரன்சி கொடுத்துட்டோம். இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இப்ப 300 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போனால் ஒட்டோவா என்ன செய்து பாருங்க, $300 ஒட்டோவா சைன் ஆகுது. இங்கனைக்கு அதே இதை நான் 300 கொடுத்தேன்னு சொன்னால் என்ன செய்யாது, ஒட்டோவா எடுத்துக்கொள்ளாது. ஏன், நான் ஆரம்பத்தில் இது என்ன விஷயம், என்ன மாதிரி நான் டேட்டா இன்புட் பண்ண போறேன்றதை கொடுக்கல. ஸோ இங்க நான் கொடுத்திருக்கிறேன். அப்ப இதுல எந்த இடத்துல நான் டைப் பண்ணாலும் அது ஒட்டோவா என்ன செய்யும், கரன்சியை எடுத்துக்கொள்ளும். ஓகே, give me 1 minute. ஓகே, wait a minute. ஓகே, சாரி. அப்ப இது உங்களுக்கு விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இதே மாதிரி பாருங்க, எங்க எரர் வருது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நான் வந்து 5%, இன்னைக்கு நான் கொடுக்க போறது 5%, கொடுக்கணும். ஓகேவா? நான் இன்னைக்கு 5 மட்டும் கொடுத்திக்கிறோம். இது என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இந்த column ஃபுல்லா நான் பெர்சன்டேஜுக்கு மாத்த போறேன். இப்ப நான் இன்னைக்கு 5 கொடுத்ததுக்கு பிறகு தான் மாத்தேன். ஆரம்பத்துல என்ன செஞ்சேன், இந்த column ஃபுல்லா செலக்ட் பண்ணி அந்த columnல என்ன மாதிரியான டேட்டா வரணுமோ அந்த டேட்டாவை கொடுத்தேன். இப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த டேட்டாவை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு பின்னால நான் இன்னைக்கு பெர்சன்டேஜ் என்றதை கொடுக்குறேன். கொடுத்தா பாருங்க, நான் 5 கொடுத்தது 500 என்றதா வந்து. ஓகேவா? என்ன செய்யலாம், எங்களுக்கு 0 வேணும்னு சொன்னால் குறைச்சு கொள்ளலாம், டிக்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஓகே, 500% வந்து. ஆனா நான் ஆக்சுவலி கொடுத்தது வந்து 5% அப்படின்னு வரணும் தான். ஸோ இங்க பாருங்க, இப்ப இதுல நாங்க 5 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணதால வந்து ஒரு எரர் தான் இது. இப்போ நாங்க கொடுக்க வேண்டியது 5, எங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 500. ஸோ அப்ப இந்த ஒரு இப்படியான சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால முதலாவது நான் அனலைஸ் பண்ணி என்னோட ஒர்க் ஷீட்ல எந்த மாதிரியான டேட்டாவை இன்புட் பண்ண போறோமோ அந்த டேட்டாவை டிஃபைன் பண்ணி நான் என்ன செய்யணும், ரஃபா எழுதி எடுத்துக்கணும். எழுதி எடுத்ததுக்கு பின்னால அந்த டேட்டா டைப் நான் என்ன செய்யணும், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிள்ல நாங்க அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் நாங்க எந்த இடத்துல எங்கனைக்கு டைப் பண்ணாலும் அந்த கொலம்ல எங்களுக்கு ஒட்டோவாக அந்த டேட்டாவோட இது வந்து தேய்க்கும். ஸோ இது நான் என்ன செய்யறேன், இந்த கொலமை செலக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் நம்ம டைப்ல பெர்சன்டேஜ் அப்படின்னு ஆப்ஷன் எனேபிள் பண்றேன். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா 5 கொடுக்குறேன்னு பாருங்க. 5%ங்கிறது மட்டும்தான் எனக்கு இன்னைக்கு ஏபிஆர் ஆகிக்குது. ஆனா இன்னைக்கு நான் 5 கொடுத்துட்டு அதுக்கு பின்னால பெர்சன்டேஜ் ஆப்ஷனை கொடுக்குற டைம்ல 500 மாறிச்சு இல்லையா? ஆனா இங்க என்ன செய்யல, 500ங்கிறது மாறல. ஏன், நாங்க ஆரம்பத்திலே இந்த கொலம் வந்து ஃபுல்லா பெர்சன்டேஜ்ல வரணும் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நாங்க இந்த நம்பர் ஃபார்மட் யூஸ் பண்ண போல கவனிச்சு கொள்ள வேண்டிய விஷயம், நாங்க எந்த மாதிரியான டேட்டாவை யூஸ் பண்ண போறோமோ அந்த டேட்டாக்குரிய டைப்பை அங்க டிஃபைன் பண்ணிடணும். அதுக்கு பின்னாலதான் நான் என்ன செய்யறது, என்னோட டேட்டாவை இன்புட் பண்றது. இதான் வந்து ஒரு எஃபிஷியன்டான வே. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில எரர்ஸ் வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா?
ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் தந்திக்கிறாங்க. என்ன செய்யலாம், எங்களுக்கு நம்பர் ஃபார்மேட்ஸ் ஆப்ஷனை நீங்க இன்னைக்கு எனேபிள் ஆகிக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நான் இன்னைக்கு நான் கரன்சி செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஓகே. இதுல நாங்க நம்பர் ஃபார்மேட்ஸ் ஆப்ஷனை எனேபிள் கிளிக் பண்ணன்னு சொன்னால் இதுல கரன்சி என்றதுல பாருங்க, எங்களுக்கு டெசிமல் பிளேசஸ், அதாவது பின்னுக்கு 2 டெசிமல் தசமதானம் வரணும் அப்படின்னு சொன்னால் இதை எனேபிள் பண்ணலாம். அல்லது நான் குறைக்கணும்னு சொன்னால் குறைக்கலாம். இப்ப 300 மட்டும்தான் வரணும்னு சொன்னால் 0ல வைக்கலாம். அல்லது ஒரு சைபர் கூடி வரணும் அப்படின்றால் ஒரு சைபர் கூட்டலாம், அல்லது 2 சைபர் கூட்டலாம். எங்களை விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், கூட்டலாம். ஓகேவா. நான் என்ன செய்யறேன், 2 சைபரை வைக்கிறேன். ஓகே. தென் சிம்போல் ஆப்ஷன்ல பாருங்க, டாலர் சைன். இது வந்து என்ன, டாலரை காட்டக்கூடிய சைன் இல்லையா, சிம்போல். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேரியஸ் டைப் ஆஃப் கரன்சிட இது தந்திக்கிறாங்க. அப்ப முதலாவது பாருங்க, அமெரிக்கன் டாலர் இருக்குது, அசர்பைஜான். அதே மாதிரி ஒவ்வொரு பிட்காயின், ரஷ்யன். ஓகேவா. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்குரிய கரன்சியும் என்ன செஞ்சுக்குது இன்னைக்கு, கனடாட டாலர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்குரிய கரன்சி டைப்பும் இன்னைக்கு தந்திக்கிறாங்க. ஸோ என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை எனேபிள் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுல ஸ்ரீலங்காக்குரியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்ரீலங்கா எனக்கு என்ன செய்யப்படல, ருபீஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா. இது வந்து இந்தியன் கரன்சி இல்லையா, ருபீஸ், தமிழ்நாடு, இந்தியா. ஓகே. ஓகே, இந்த இருக்குது ருபீஸ், ஸ்ரீலங்கா ஆர்எஸ். ஸோ என்ன செய்யலாம், எங்களுக்கு எந்த மாதிரியான கரன்சி தேவையோ அதை நாங்கள் என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். அப்போ இங்கே என்ன செய்யுது, ருபீஸ்ங்கிறது ஆட்டோவா வந்துச்சு. அப்போ நாங்கள் எந்த இடத்துல டைப் பண்ணாலும் அது என்ன செய்யும், ருபீஸ் வந்து எங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே. இப்போ நம்ம ஃபார்மேட்ல இதை மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷார்ட் டேட், லாங் டேட் அப்படின்னு சொன்னால், ஷார்ட் டேட் நாங்கள் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் டேட் மட்டும் வரும். ஓகேவா. டேட் சொன்னால் 7ஆம் மாதம் 27 2025 மட்டும் வரும். லாங் டேட் யூஸ் பண்ற டைம்ல நாங்கள் டைமும் சேர்ந்து அந்த இடத்துல என்ன செய்யும், எப்பியர் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நிற்கும். அப்போ எங்களுக்கு டைமும் சேர்ந்து எப்பியர் ஆகணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம், லாங் டேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம். அடுத்தது டைம் ஆப்ஷன் இருக்குது, பெர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், சைன். அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டா. அப்போ நாங்கள் அந்த டேட்டா டைப், எந்த மாதிரியான டேட்டா டைப் எங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி நானே செய்வோம், எங்களோட ஒர்க்கை செஞ்சு கொள்வோம். ஓகே. இதை பாருங்க, இது வந்து ஒரு சிம்பிள் அட்டெண்டன்ஸ் ஷீட், சும்மா சிம்பிளாக கிரியேட் பண்ணப்படும் ஒரு ப்ராஜெக்ட். எப்படி நாங்க அட்டெண்டன்ஸ் பதிகிறது சம்பந்தமாக செஞ்சுக்கிறோம். ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சுக்கிறோம். ஓகேவா. இது என்ன செய்யலாமா, உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அழகாக உங்களோட கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஓகேவா. இதுல நான் வந்து முக்கியமான விஷயம், ஒரு சில விஷயம் சொல்லணும்ன்றதுக்காக மட்டும் நான் செஞ்சுக்கிறேன். இதை நார்மலாக கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாம என்ன செய்யலாம், உங்களுக்கு பெருசாக கிரியேட் பண்ணி எடுக்கலாம். இப்ப நான் சொல்லியிருந்தேன் செக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம், செக் பண்றது. ஓகே. இன்சர்ட்ல பாருங்க, செக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறேன்.
அப்ப இந்த செக் பாக்ஸ் எங்க யூஸ் பண்ணுது? அப்ப இப்படி ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறாங்களே, இது எங்க யூஸ் பண்றதுங்கிறது எங்களுக்கு என்ன செய்யலாம்? இதை வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்றதுல, அதே மாதிரி ப்ரெசன்ட் ஆப்ஷன் இல்லையா, அட்டெண்டன்ஸ். அது இல்லாம ஒரு ஷாப்ல ஒரு திங், ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குதா இல்லையா, இருந்தேன்னு சொன்ன செக் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அன்செக் பண்ணுவோம். அப்ப இத மாதிரியான விஷயங்களுக்கு இந்த செக் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப செக் பாக்ஸ் எப்படி நாங்க இன்னைக்கு போட்டோம்னு சொன்னால், நாங்க என்ன செய்யணும், இன்னைக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு செக் பாக்ஸ் தேவையோ அவ்வளோத்தையும், அவ்வளோ செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு நாங்க எனேபிள் பண்ணோம்னு சொன்னால், இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே எங்களுக்கு என்ன செய்யும், செக் பாக்ஸ்ங்கிறது இங்க எனேபிள் ஆகிரும். எங்களுக்கு தேவையான மாதிரி என்ன செய்யணும், இவ்வளவுதான் தேவைன்னு சொன்னா இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணும், அல்லது இதை விட கூட தேவைன்னு சொன்னால் நாங்கள் செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ரெண்டாவது விஷயம் வந்து இந்த செக் பாக்ஸை நாங்க கிரியேட் பண்ணதுக்கு பின்னால அந்த செக் பாக்ஸ் வச்சுட்டு மட்டும் ஆஹ், ஒரு கிரியேட்டிவான வேலை செய்ய முடியாது இல்லையா. அப்ப அட்டெண்டன்ஸ் பதிகிறதா இருந்தா நாங்க ஒவ்வொரு செக் பாக்ஸையும் நாங்க கிளிக் பண்ற டைம்ல ஒட்டவாக என்ன செய்யணும், அட பெர்சன்டேஜ் கூடி குறையணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5 days, மண்டே டு ஃப்ரைடே வரைக்குமான வீக் டேஸ்ல எத்தனை நாள் வாராரு ஒரு வீக்குக்கு, ஓகேவா. அப்ப அப்படி வார டைம்ல நாங்க செக் பண்ணி நம்ம சொன்னால் அவனை செக் பண்றோம் இல்லையா, செக். இப்ப நாங்க அன்செக் பண்றோம். அப்ப செக் பண்ணன்னு சொன்னா ஒட்டோவாக என்ன செய்யணும், அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வீக்குக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அட்டென்ட் பண்ணிக்கிறாரு, கிளாஸுக்கு வந்து அட்டென்ட் பண்ணிக்கிறாருன்றதை ஆட்டோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும். அப்ப செக் பாக்ஸை மட்டும் வச்சுட்டு என்ன செய்ய முடியாது, எங்களோட ஒர்க்கை ஒரு பர்சனா செய்ய முடியாது. ஸோ நான் என்ன செய்யலாம், அதுக்கு சில கிரியேட்டிவாக யோசிச்சு அதுக்கு நாங்கள் பெர்சன்டேஜ் கொடுக்குற மாதிரி, அல்லது ப்ரெசன்ட் அப்சன்ட் ஒட்டோவாக இங்கே விழுற மாதிரி என்ன செய்யலாம், எங்களுக்கு நான் செஞ்சு எடுத்துக் கொள்ளலாம். இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் செஞ்சுக்கக்கூடிய விஷயம், நாங்க இன்னைக்கு நேரத்தோடைய படிச்சது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒரு விஷயம் இங்க எனக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். டேட்டா பாஸ் உங்களுக்கு நாஃபமிக்கும் டேட்டா பாஸ்ங்கிறது நான் என்ன செஞ்சுக்கிறேன், இன்னைக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னால இங்க நீங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணப்பட்டிருக்குது பாருங்க, கவுண்ட் இஃப் என்ற ஒரு ஃபார்முலா. இப்ப நாங்க நேரத்தோட படிக்கக்குள்ள கவுண்டா என்கிற ஒரு ஆப்ஷன் படிச்சோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் படிச்சோம், 2 ஃபங்க்ஷன். அப்ப அந்த கவுண்டோட சேர்த்து கவுண்ட் இஃப் என்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்னைக்கு நாங்க கூடுதலா செய்ய போறோம். அப்ப முதலாவதாக இந்த ஃபார்முலா கட்டாயம் எப்படின்னு பாருங்க, ஈக்குவல் கவுண்ட் இஃப். நான் முதல்ல இந்த ஃபார்முலாவை சொல்றேன், சொல்லிட்டு பின்னால அது எப்படி ஒர்க் ஆகுன்றது சொல்றேன். கவுண்ட் இஃப், ஓகேவா. F7 F7 எங்க இருக்குது, இந்த காலம் இல்லையா, F7. ஓகேவா. இந்த F7ல இருந்து இந்த கோலன் போட்ட அடையாளம் என்ன, ஒரு ரேஞ்சை நாங்க செலக்ட் பண்ண வைக்கிறோம் இல்லையா. F7ல இருந்து J7 எங்க இருக்குது, இது இந்த 1ங்கிறது F7, J5ங்கிறது J5க்கு கீழே. ஸோ இந்த F7ல இருந்து J7 வரைக்குமான ரேஞ்ச் என்ன செய், நீ சிலக்ட் பண்ணு என்றுதான் முதலாவது சொல்லு. ரெண்டாவது கமா போட்டு ட்ரூ சிலக்ட் பண்ணி அது ட்ரூவாக இருந்துச்சுன்னு சொன்னால், இஃப் போட்ட என்ன அர்த்தம், கண்டிஷன் இல்லையா. கவுண்ட், நீ அதை கவுண்ட் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை டிவைட் பண்ணு கவுண்டா. கவுண்டான்னு சொன்ன என்ன சொன்னாங்க, செக் பாக்ஸை நாங்க என்ன செய்ய போறோம், கவுண்ட் பண்றோம் இல்லையா, எத்தனைக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்றோம். கவுண்டா என்ன, கவுண்டா மொத்தத்தால அதை பிரிச்சு விடு. F7ல இருந்து J7 வரைக்கும் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5. அப்ப என்ன செய்யணும், அப்ப இதுல இருக்கிறது எத்தனை ட்ரூவோ, சரியா, ட்ரூன்னு சொன்னால் செக் பண்ணிக்குது. இப்ப வந்து இது ஃபால்ஸ்ல இருக்குது பாருங்க. இப்ப இதை கிளிக் பண்ணி காக்குறேன், சரியா, சாரி. இப்ப இது வந்து ஃபால்ஸ்ல இருக்குது, இதை செக் பண்ணினோடனே ட்ரூவாக மாறுது. ஸோ இங்க எனக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், முதலாவதாக இந்த 1ல இருந்து F7ல இருந்து J7 வரைக்குமான இதை நீ கவுண்ட் பண்ணு. கவுண்ட் பண்ணி அதுல எத்தனை ட்ரூவா இருக்குதான்னு பார், சரியா. ஓகே, ட்ரூவா இருந்துச்சுன்னு சொன்னால் எத்தனை ட்ரூவா இருக்குதோ அதை என்ன செய்யும், மொத்தத்தால பிரிச்சு விடும். அப்ப பெர்சன்டேஜ் பாக்குறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இது. திருப்பி ரிப்பீட் பண்ண பாருங்க. முதலாவதாக என்ன சொல்லணும்னால், F7ல இருந்து J7 வரைக்குமான பாக்ஸ எத்தனை பாக்ஸ் வந்து செக் பண்ணப்பட்டிருக்குது, இதுல எல்லாமே ஒன்றே ஒன்று தான் செக் பண்ணப்பட்டி, ஓகேவா. எத்தனை செக் பண்ணப்பட்டிருக்குது, தென்
செக் பண்ணப்பட்டதுக்கு நீ என்ன செய், ட்ரூன்றதை அசைன் பண்ணு. செக் பண்ணப்பட்டிருந்தா என்ன அர்த்தம், ட்ரூ. அன்செக் பண்ணப்பட்டிருந்தா இது அன்செக் பண்ணப்பட்டி. அப்ப இது வந்து ஃபால்ஸ். பாருங்க, ஃபால்ஸ்ன்றது காட்டு, இன்னைக்கு ஃபால்ஸ். இன்னைக்கு என்ன காட்டுது, ட்ரூ. ஓகே, இதுல எத்தனை வந்து ட்ரூ ஆயிக்குது இந்த தனி பாரு. ட்ரூவா இருந்துச்சுன்றால் மொத்தத்தால் என்ன செய், அதை பிரிச்சு விடுது. இப்ப இன்னைக்கு எத்தனை செஞ்சு, எத்தனை செக் பண்ணிக்கிறோம், ஒன்று. மொத்தம் எத்தனை இது, 5. அப்ப 5. அப்ப என்ன செய்யணும், நாங்க ஒன்றை 5ஆல பிரிக்கணும். ஓகேவா, இதுதான் நீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த ஃபார்முலா என்ன செய்யும், கட்டாயம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நீங்க ரேஞ்ச் மாறலாம். நீங்க ஒர்க் பண்ற டைம்ல இதே தான் வரணும் இல்லை இல்லையா, இந்த ரேஞ்ச் மாறலாம். ஆனா இந்த ஃபார்முலா கடைபிடிக்கப்படணும். இப்படி இது நீங்க கொடுக்கலன்னு சொன்னா, இந்த ஆர்டர் வரலன்னு சொன்னால் அது என்ன செய்யாது, ஒழுங்காக ஒர்க் ஆகாது. பாருங்க, முதலாவது ஸ்டார்ட் பண்றது, அப்புறம் முடிகிறது, கண்டிஷன்ல ட்ரூவா ஃபால்ஸான்றது நாங்க செக் பண்றோம். ட்ரூவா இருந்தால் என்ன செய்ய, பிரிச்சுக்க. ஓகேவா, அப்ப என்ன செய்யும், மொட்டோவாக எங்களுக்கு அங்க பெர்சன்டேஜ் அப்டேட் ஆகும். ஓகே, பாருங்க, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து நான் இன்னைக்கு வந்து டேட்டா பார் அப்ளை பண்ணிக்கிறேன் இல்லையா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நான் பார்த்தோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டேட்டா பார் என்ற ஆப்ஷன் என்ன படிக்கும். இது என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவைன்றால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர், ஒவ்வொரு கலருக்குமே அதை செய்யலாம், மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா, இப்போ செக் பண்ண என்ன செய்யும், இங்கே பெர்சன்டேஜ் வர அதே டைம்ல என்ன செய்யும், எங்களுக்கு டேட்டா பாரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஓகேவா, அது வந்து ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாய்க்கும் இல்லையா. பெர்சன்டேஜ் மட்டும் இருக்கிறத விட ஒரு டேட்டா பாரை நாங்கள் நீ போட்டா என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் அழகாய்க்கும். ஸோ அப்படி என்ன செய்யலாம், எங்களோட அப்பியரன்ஸை கூட்டுறதுக்காக வேண்டி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், நான் ஸ்டார்ட்ல படிச்ச கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா, டேட்டா பாஸ் அதே மாதிரி இந்த இதுவும் என்ன செய்யலாம், நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுவதற்கான ஒரு மெத்தட். அப்ப இதை பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த ஃபார்முலாவை நான் ரிப்பீட் சொல்றேன். கவுண்ட் இஃப், கவுண்ட் இஃப்னு சொன்னால் நீ கவுண்ட் பண்ணி செக் பண்ணி பாரு, இஃப். ஓகேவா, இப்போ இதுவரை என்னத்தை கவுண்ட் பண்ணு, முதலாவது F7ல இருந்து J7 வரைக்குமானதை கவுண்ட் பண்ணு. எதை செக் பண்ணு, ட்ரூவா இருக்குதான்னு செக் பண்ணு. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இதை நான் ஸ்லேஷ் என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம், டிவைட் பண்ணது இல்லையா. அப்ப ட்ரூவா இருந்துச்சுன்னு சொன்னா அது எத்தனை ட்ரூவா இருக்குதோ அதை நீங்க என்ன செய்ய, பெரிய மொத்தத்தால் கவுண்டா என்ன F7ல இருந்து FJ. அப்ப நான் இந்த இது வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லையா, கவுண்டான்னு சொன்னால் மொத்தத்தை நிக்தா அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப F7ல இருந்து J7 வரைக்கும் எத்தனை டேட்டா நீங்க இன்புட் ஆகி அந்த செல் ஆகிதோ அவ்வளோத்தையும் கவுண்ட் பண்ணிடு. இப்ப இன்னைக்கு என்ன ரிப்ரசன்ட் ஆகும், 5ங்கிறது இல்லையா. அப்ப இதை என்ன செய்வோம், நாங்க 5ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ண சொன்னால என்ன செய்யும், இன்னைக்கு பெர்சன்டேஜ் வரும். அப்ப இன்னைக்கு நான் முதலாவது செஞ்சிருக்கிற விஷயம், இந்த கொலமை முழுக்க செலக்ட் பண்ணி அல்லது இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி நான் என்ன செஞ்சிட்டேன், நம்பர் ஃபார்மட் இது பெர்சன்டேஜ்ன்றதை கொடுத்திக்கிறேன். ஓகேவா, கொடுத்ததுக்கு பின்னால தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஃபார்முலா கொடுத்தது அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எனேபிள் பண்ணது எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது வரைக்குமான விஷயம் என்ன செஞ்சிருக்கேன், அவங்களுக்கு விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸல்ல வந்து நீங்க ஒரு அளவுக்கு ஒர்க் பண்ணுவதாக இருந்தால் நான் இவ்வளவு நாள் பார்த்த விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு கிளியரா ஹைக்கணும். நீங்க எழுதி வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யுங்க, ரெக்கார்டிங்க பார்த்து டைம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆஹ் தேவைக்கிறவங்க என்ன செய்வாங்க, இந்த ஃபீல்ட்ல போகணும், ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க்கராக போகணும், அல்லது எக்ஸல்ல நான் என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும், அல்லது எக்ஸல்ல நான் ஒர்க் பண்றதுக்கு தேவை இருக்குதுன்னு உணர்றவங்க என்ன செய்வாங்க, ஆஹ் அந்த டேட்டாஸை வந்து நாலேஜ் எடுத்துக்கொள்வதற்காக எழுதி எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அப்படின்னு இல்லாம பொதுவாக எல்லாருமே என்ன செய்யுங்க, கட்டாயம் எழுதி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே,